காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து வந்தாடு, காலமே தேவனை தேடு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் இம்மட்டுமாய் நம்மை வழி நடத்தி இருக்கிறார். அதற்காக நாம் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அநேக நேரங்களிலே அநேக பிரச்சனைகளும் பாடுகளும் நம்மை சோதிக்கதான் செய்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மை இம்மட்டுமாய் வழி நடத்தி இருக்கிறார். அதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். முதலாவது, இன்றைக்கு வேதத்தை நாம் ஒரு வசனத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியினால் நானும் இந்த நன்மைக்கு தக்கதாய் உங்களை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். எனக்கன்பானவர்களே, இது தாவீது அரசன் இங்கே கிளையாத் தேசத்து யாபேஸ் மனிதனிடத்திலே சொன்ன வார்த்தைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் ஐயா இந்த கிளையாத் தேசத்து யாபேஸ் மனிதர்களிடத்திலே இந்த வார்த்தையை இந்த தாவீது சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் என்றால், இங்கே சவுல் மன்னன் அங்கே யுத்தத்திலே கொல்லப்படுகிறார். அவனுடைய உடலை சிதைத்து போடுகிறார்கள். அவனுடைய எதிரிகள் அமலேக்கியர்கள் சிதைத்து போடுகிறார்கள். அப்படி சிதைத்து போட்ட அந்த காரியத்தை முழுவதுமாக அந்த உடலை எடுத்து கொண்டு வந்து முறையாக அதற்கு தகனம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்துவிட்டு அவனுக்காக 7 நாட்கள் உபவாசம் பண்ணினார்கள் என்று நாம் முன்பகுதியிலே நாம் படிக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனிதன் இறந்து விட்டான். அவர்களுடைய அரசன், அவனை ஆண்ட ஒரு அரசன். ஆனால் அதையும் பார்க்காமல் இந்த மனிதர்கள் துணிவாக சென்று அந்த அரசனுடைய உடலுக்கு நல்ல ஒரு மரியாதை செய்த மனிதர்களாய் காணப்படுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த பொய்யான உலகத்திலே ஐயா, நாம் ஒரு பதவியிலிருந்து இறங்கின உடனே, ஏதோ ஒரு பெரிய காரியத்தை இழந்த உடனே நம்மை உதறி போடுகிற இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த கிளையாத் தேசத்து யாபேஸ் மனிதர்கள் செய்த காரியத்தை பாருங்கள். அதே போலத்தான் அருமையானவர்களே, அந்த காரியத்தை செய்ததினாலே இங்கே அந்த தெய்வ மனிதர் தாவீது ராஜா என்ன சொல்லுகிறார் பாருங்கள், கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கன்பானவர்களே, நன்றியறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அங்கே 1 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது இந்த ஏன் இப்படிப்பட்ட ஒரு நன்றியறிதல் இவர்களிடத்தில் இருந்தது என்பதையும் நாம் படிக்க முடியும். அந்த முழு சம்பவத்தையும் நாம் படிக்கும்போது, எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். நாமும் நன்றியறிதலோடு இருக்க வேண்டும். இந்த உலகம் நன்றியறியாமல் இருக்கலாம். ஆனால் நாம் நன்றியறியாமல் இருந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தை போல நாம் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் ஆண்டவருக்கு முன்பாக நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நாம் நம்மை பழக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே நாமும் நன்றியோடு இருப்போம். நாம் நம்மால் இயன்ற அளவுக்கு பிறருக்கு நன்மைகளை செய்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையும் நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.